நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பு உறவுகளே, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். ஆண்டவரை உற்று நோக்கி நாம் இதையே சொல்வோம். ஆண்டவரே, உமது பேரன்பால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமது இரக்கத்தினால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமது அன்பு தான் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்களுக்கு நிலையாயிருப்பதால் தான் நாங்கள் இதோ உம் திரு பிரசன்னத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இவ்வுலகில் இருக்கின்ற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்தவாறே கரம் உயர்த்தி நன்றி இயேசுவே என்று பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவரை உற்று நோக்கி ஆண்டவர்கிட்ட சொல்வாம், ஆண்டவரே, என் மீட்பின் கடவுளே, என்னை ஆட்கொள்கின்ற தெய்வமே, என்னை பாதுகாக்கின்ற தெய்வமே, ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிழி என என்னை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற தெய்வமே, இதோ இந்த உயிர், உடல், குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், மாமனார், மாமியார், மருமகன், மருமகள், உடன்பிறப்புகள், நட்புறவுகள் என்று ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உடல் நலத்தோடு வாழ கிருபை செய்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை, உம்மை நான் ஆராதிப்பேன். என் முழு உள்ளத்தோடு, பலத்தோடு, ஆற்றலோடு, சக்தியோடு ஆண்டவரே நான் உம்மை ஆராதிப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் உம்மை நான் போற்றுவேன். என் வாழ்நாள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் நிற்கும் வரை நான் உம்மை போற்றுவேன், உம்மை புகழ்வேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே என் வாழ்நாள் எல்லாம் என்று இந்த பாடலை பாடி நற்கருணை ஆண்டவரை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றி துதித்து ஆராதித்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வோம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை 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 ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலான அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே.
நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பே, 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 உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பே, 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 உம்மை ஆராதிப்பே. ஆண்டவரே, எத்தனை நன்மைகளை நீர் எனக்கு செய்திருக்கிறேன். ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை நீர் எனக்கும் கொடுத்தும் கூட ஆண்டவரே, உமது அன்பை நான் விலகிச் சென்றிருக்கிறேன். ஆனால் நீர் என்னை ஒருபோதும் பாவி என்று தள்ளிவிட்டதே கிடையாது. அன்போடு என்னை நீர் அரவணைத்திருக்கிறீர் சாமி. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதோ இந்த நற்கருணை ஆண்டவராய், இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே எங்களுக்கு முன்பாய் பிரசன்னமாக இருக்கிறேன். நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகிறோம், அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லி இந்த அடியை பாடுவோம்.
என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், 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 உம்மை ஆராதிப்பேன். நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்தவாறே ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிப்பேன். என் முழு உள்ளத்தோடு, பலத்தோடு, ஆற்றலோடு, சக்தியோடு நான் உம்மை ஆராதிப்பேன். சங்கீதக்காரர் திருப்பாடல் 92 அறிக்கை செய்கின்றாரே, ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறலாமையையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று என்று அறிக்கை செய்கிறாரே. உமது திருப்பிரசனத்தில் உம்மை ஆராதிப்பது ஆண்டவரை எங்களுக்கு ஆனந்தம் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம். ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த உடல் உள்ள நலனுக்காய் ஆண்டவருக்கு நாம் ஆராதனை பலி செலுத்துவோம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி, போற்றுகிறோம் சாமி, போற்றுகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி, நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி நீர் செலுத்துகிறோம், கொடுத்த சுகத்திற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி நீர் செலுத்துகிறோம் கொடுத்த சாமி, இந்த வாழ்விற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் எங்கள் சாமி, வாழ்வில் செய்த அனைத்து அதிசயங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி, யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, யெகோவா ஷாலோம் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் எங்களை ஆண்டவரே, பார்க்கிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி, எங்களுக்கு சமாதானம் கொடுக்கிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சாமி, நீதியாய் இருக்கிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் போற்றுகிறோம் சாமி, போற்றுகிறோம் உமது அன்பு ஆண்டவரே, பெரியது சாமி, நன்றி உமது ஆண்டவரே, இரக்கம் பெரியது ஆண்டவரே, நன்றி எங்கள் செலுத்துகிறோம், வாழ்வில் செய்த அனைத்து அதிசயங்களுக்காகவும் ஆண்டவரே, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராய் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு பயணிக்கிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் எங்களுக்கு ஆண்டவரே, கொடுத்த நல்ல உடல் சுகத்திற்காய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் உடலில் ஏற்பட்ட எல்லா விதமான போராட்டத்திலும் ஆண்டவரே குணப்படுத்தி பலப்படுத்தி வலுவூட்டுகிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே, உமது சாயலாய் எங்களை படைத்தவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உமது பாத்திரமாக எங்களை படைத்தவரே உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் உமது ஆண்டவரே, அன்பை எங்களை ஒவ்வொரு நாளும் சுவைக்க செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் போற்றுகிறோம் சாமி, போற்றுகிறோம் இந்த உலகத்திற்காய் நன்றி சாமி, நன்றி இந்த கொடுத்த செலுத்துகிறோம், இயற்கைக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி நல்ல செலுத்துகிறோம், உடல் சுகத்தோடு வாழ எங்களுக்கு ஒரு நல்லதொரு
இயற்கையை உருவாக்கினீரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல குடும்பத்திற்காய் நன்றி சாமி. நன்றி செலுத்துகிறோம். சமாதானமாய் வாழச் செய்தீர் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உமது அன்பை ஆண்டவரே. சுவைக்க செய்தீர் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி ஆண்டவரே. போற்றுகிறோம் ஆண்டவரே. புகழ்கிறோம் சாமி. புகழ்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சாமி. உம்மை ஆராதிப்பேன் என்று மீண்டுமாய் ஆண்டவனை கொடுத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரை இவைகளுக்காய் உம்மை ஆராதிக்கிறேன் என்று அதே அடியை பாடி ஆண்டவரை துதிப்போம். உம்மை ஆராதிப்பே, 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 உம்மை ஆராதிப்பே. தொடர்ந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரை எங்களோடு பேசும். எங்கள் மீது அக்கறையாயிருக்கின்ற தெய்வமே எங்களோடு பேசும். நீர் யெகோவா ராஃபா, நலம் தருகின்ற தெய்வமாயிருக்கின்றவரே எங்களோடு பேசும். உமது வார்த்தையினால் எங்களை நலமாக்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரின் வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 29 முதல் 34 முடிய. பின்பு அவர்கள் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மத தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, பிப்ரவரி மாதம் அன்னையினுடைய பரிந்துரையினால் குணம் பெறுகின்ற மாதம். உடல் நலமற்றவர்களுக்காக சிறப்பாக விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் ஏறெடுக்கின்ற மாதம். இந்த மாதத்திலே ஏராளமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கின்றன. இம்மாதத்திலும் அன்னையினுடைய பரிந்துரையால் நற்கருணை ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். லூர்து திருத்தலம், லூர்து மாதா, லூர்து அன்னை அற்புதங்களின் திருத்தலம், அதிசயங்களின் அன்னை. ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு தந்தை 70 வயதிற்கு மேல் இருக்கும், உடல்நலமில்லை, மருத்துவமனைக்கு சென்றார். உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். ஆனால் இவர் டாக்டர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்க, ஒரு நாள் கழித்து அதன் பிற்பாடு நம்ம ஆப்ரேஷன் செய்யலாம், நான் ஒத்துழைக்கிறேன் என்று.
டாக்டர்கள் எச்சரிக்கை தருகின்றார்கள். அதையும் மீறி அவர் போராடி ஒரு நாள் மருத்துவமனையை விட்டு வெளியே செல்கிறார். ஒரு நாள் கழித்து திரும்பி வருகிறார். மீண்டுமாக டாக்டர்கள் அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக எல்லா டெஸ்ட்டையும் மறுபடியும் ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. மீண்டுமாக அந்த ரிப்போர்ட் எல்லாம் வருகின்றது. டாக்டர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த டெஸ்ட்டை மீண்டும் ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. திரும்பவும் எடுங்க, இது இவருடைய ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. மீண்டுமாக அந்த இன்வெஸ்டிகேஷன் நடைபெறுகின்றது. திரும்பவும் அவர்களுக்கு அந்த ரிசல்ட் வருகின்றது. இப்போ மருத்துவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன ஆச்சு, எங்கே போனீங்க, என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். இந்த தந்தை சொல்கிறார், நான் என்னுடைய அம்மாவை பார்க்க போனேன். எந்த அம்மாவை பார்க்க போனீங்க? மாதாவை பார்க்க போனேன். அன்னையிடம் நான் விண்ணப்பம் வைத்தேன், வேண்டுதல் வைத்தேன். ஜெபம் செய்து விட்டு தான் நான் அறுவை சிகிச்சைக்கு மருத்துவமனை வந்தேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, உடனடியாக மருத்துவம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த தந்தையிடம் உடலில் எந்த உடல் நலக்குறைவும் இல்லை. அதிசயத்தக்க விதத்திலே அன்னை அவர்களை சுகப்படுத்தினார்கள். மருத்துவர்களே அதிர்ச்சி அடைந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னையின் பரிந்துரையால் நடைபெறுகின்ற அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் அளவே கிடையாது. இந்த நாளிலே, மாதத்தின் முதல் நாளிலே, முதல் சனிக்கிழமையிலே ஆண்டவர் அன்னையை நமக்கு நினைவூட்டுகின்றார். அன்னையினுடைய ஆழமான பக்தியை நமக்கு நினைவூட்டுகின்றார். அன்னையினுடைய சீடத்துவத்தை நினைவூட்டுகின்றார். அதனால்தான் அன்னை இருக்கின்ற இடங்களிலெல்லாம் அன்னையின் மீது கொண்ட பேரன்பால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கின்றார். இந்த நாளிலே, இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கின்ற இந்த வழியிலே நமது கண்களை அன்னையின் பக்கமாக திருப்புவோம். அன்னையினுடைய அன்பு, இயேசுவின் மீது வைத்திருந்த அன்னையினுடைய அன்பு நம் இதயத்தை ஆட்கொள்ளட்டும். அன்னையினுடைய மனநிலையில் ஆண்டவரை அணுகுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நலமாக்க தயாராக இருக்கின்றார். விடுதலை பயண நூலிலே 15:26 நாம் வாசிப்போம், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். இது ஆண்டவரின் வாக்குறுதி. ஆண்டவர் நம்மை நலமாக்க தயாராக இருக்கின்றார். எரேமியா 17 வேண்டுதலை வைப்பார், விண்ணப்பத்தை வைப்பார். Heal me, O Lord, and I will be healed. ஆண்டவரே, என்னை நலமாக்கும், நான் நலம் பெற்றுக்கொள்வேன் என்று அவரிடத்திலே வேண்டுதல் வைக்கின்றார். அதன் பிற்பாடு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். திருப்பாடல் 107 நாம் வாசிப்போம், அவர் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அவர் தம் வார்த்தையை அனுப்பி நம்மை குணப்படுத்தினார். எசாயா இறைவாக்கு நூல் 53:5 வாசிப்போம், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 41:3 நாம் வாசிப்போம், படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கிட படுக்கையினின்று அவர் எழும்பும்படி செய்வார். நம் மீது அக்கறையாயிருக்கின்ற ஆண்டவர் நம்மை நலப்படுத்த தயாராக இருக்கின்றார். அன்னையின் வழியாக நம்மை சுகப்படுத்த தயாராக இருக்கின்றார். இதோ இந்த யூபிலி ஆண்டிலே அன்னை நமக்கு தருகின்ற வாழ்வியல் பாடம் இதுதான். நீங்களும் நானும் இயேசுவின் கரத்திலே அன்னையைப் போல நலம் தருகின்ற கருவிகளாக செயல்பட முடியும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? 1, ஆண்டவருடைய நலம் தருகின்ற அருளை நாம் அனுபவிக்க வேண்டும். நமது நம்பிக்கையினால், நமது விசுவாசத்தினால் நலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பத்தார் நலம் பெற நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்து நலத்தை பெற்றுத்தர வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவருமே ஆண்டுடைய கரத்தில் நலம் தருகின்ற தூதுவர்களாக இருக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோமே, ஒன்று ஆண்டவர் சுகப்படுத்தினார். சுகப்படுத்துகின்ற ஆற்றலை, சக்தியை தருகின்றார். திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவரின் வழியாக ஆண்டுடைய நலம் தரும் வல்லமை வெளிப்பட வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்காக வைத்திருக்கின்ற திட்டம். இந்த சூழலில் நம்மை, நமது உடல் நலத்தை கெடுத்து கொள்கின்ற வாழ்வியல் சூழலிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதும் அடுத்தவர்களை பாதுகாப்பதும் கூட நமது கடமை. சமீபத்தில் ஒரு நண்பர் இப்படியாக சொன்னார், பிராய்லர் சிக்கனே சாப்பிடக்கூடாது, ஆனால் காய்கறிகளை சாப்பிடுவதற்கு பிராய்லர் சிக்கனே சாப்பிடலாம். வாரத்திற்கு குறைந்து 3 முறையாவது பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறார்கள். விஷத்தை விட அது மிக மிக கொடுமையானது. மெல்ல மெல்ல நம்மை சாகடிக்கின்ற விஷம் நாம் உண்கின்ற எல்லா உணவுப் பொருட்களிலும் இருக்கின்றது. ஒரு அடிப்படை எத்திக்ஸ் கூட இல்லாமல் பிறர் மீது அக்கறை இல்லாத சூழல் பெருகி கொண்டே போகிறது. இந்த தருணத்தில்தான் நலம் தருகின்ற ஆண்டவர், ஆண்டவரிடமிருந்து நலம் தருகின்ற அன்னை மரியா நமக்கு அறிவுரை தருகின்றார்கள். இந்த யூபிலி ஆண்டிலே, குடும்பத்திலே, நம் வாழ்கின்ற இடங்களிலே, சமூகத்திலே நமது நலத்தை பாதிக்கின்ற அத்தனையிலுமிருந்தும் நாம் மக்களை பாதுகாக்க கற்றுத்தர வேண்டும். ஒன்று, விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். அடுத்தது, அவர்கள் ஆரோக்கியமான உணவு முறையை ஒவ்வொருவரும் பின்பற்ற நாம் வழிகாட்ட வேண்டும். ஆண்டவர் நாம் குடிக்கின்ற தண்ணீரை ஆஸ்வதிக்கிறார், நாம் உண்கின்ற உணவை ஆஸ்வதிக்கிறார், நம்முடைய பயிர் பச்சைகளை ஆஸ்வதிக்கிறார், கால்நடைகளை ஆஸ்வதிக்கிறார். ஆண்டுடைய கட்டளையை ஏற்று நாம் செய்கின்ற எந்த காரியத்திலும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு வராதவாறு, நோய் வராதவாறு, ஆபத்து வராதவாறு ஆண்டுடைய அருளோடு, ஆண்டுடைய திட்டத்தோடு ஒத்துழைப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. இந்த ஆராதனை வேளையிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்கு நாம் வாக்கு கொடுப்போம். ஆண்டவரே, உமது கரத்திலே அன்னை மரியாவைப் போல நானும் நலம் தருகின்ற கருவியாய் செயல்படுவேன். உமது சுகம் தருகின்ற தூதுவராக செயல்படுவேன். அடுத்தருடைய நலனை பாதுகாக்கின்ற தூதுவராக நான் செயல்படுவேன். உமது விருப்பப்படி எப்பொழுதும் ஆண்டவரே, பிறரன்போடு நான் செயல்பட, அடுத்தவரின் நலன் காக்க எனக்கு அருள் தாரும். இதோ இந்த நாளிலே உடல் நலமற்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். நலமற்ற அனைவருக்கும் நீர் இரக்கம் காட்டும், நலத்தை தாரும், நன்றி சொல்கின்ற சூழலை நீர் உருவாக்கி தாரும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரை உற்று நோக்கி இதயத்தோடு இதயமாய் நீங்கள் உறவாடுங்கள். உங்கள் ஆண்டவர், உங்கள் மீது அக்கறையாயிருக்கின்ற ஆண்டவர், உங்களை நேசிக்கின்ற ஆண்டவர், உங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவர், உங்களை தேடி வருகின்ற ஆண்டவர், உங்கள் வீடு தேடி வருகின்ற ஆண்டவர், உங்களுக்கு நலம் தருகின்ற ஆண்டவர், உங்களுக்கு உடல் சுகத்தை குடையாய் தருகின்ற ஆண்டவர், அன்னை வீற்றிருக்கின்ற எல்லா திருத்தலங்களிலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உடல் நலமற்ற உறவுகளுக்கு, பிள்ளைகளுக்கு, நமது சொந்தங்களுக்கு உடல் சுகத்தை தருகின்ற ஆண்டவர். அன்னையின் வார்த்தையை கேட்டு, அன்னையின் பரிந்துரையை ஏற்று நம்மை நலமாக்குகின்ற தெய்வம் நம் மத்தியில் வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவர். எல்லோரையும் ஒப்புக் கொடுப்போம். உடல் நலமற்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த மாதம், பிப்ரவரி மாதம்,
உடல் நலமற்றோரை உள்ளார்ந்த அன்போடு நினைவு கூறுகின்ற மாதம். உடல்நலமற்ற ஒவ்வொருவருக்காக இறைவேண்டல் செய்கின்ற மாதம். நலமற்றவர்களை ஆண்டவர் அடைக்கடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற மாதம். இதோ உடல் நலமற்ற உறவுகளை, மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை, தனிமையில் இருக்கின்றவர்களை, மருத்துவம் பார்க்க முடியாமல் பணவசதி இல்லாமல் போராடி கொண்டு இருக்கின்ற உறவுகளை எல்லாம் ஆண்டுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும் சாமி, உமது வல்லக்கரத்தினால் தொடும் ஆண்டவரே, தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கின்ற நாட்கள் இந்த நாட்கள். இன்று மட்டுமல்ல, இந்த ஆராதனை வேளையில் மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம் வாக்கு கொடுப்போம். ஆண்டவரே நீ தேடி வந்தீரே, கலிலேயா ஊர்கள் தோறும் நடந்து வந்தீரே, உடல்நலமற்ற ஒவ்வொருவரையும் கருணையோடு கண்ணோக்கினீரே. ஆண்டவரே தொட்டு சுகமாக்கினீரே, விரும்புகிறேன் சுகமாக என்று சொல்லி சுகமாக்கினீரே. நீர் சுகமாக்கும் சாமி என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உடல் நலமற்ற என் குடும்பத்தாரை, என் உறவுகளை, என்னை சார்ந்தவர்களை, மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை நான் ஒப்பு கொடுப்பேன், ஜெபிப்பேன். ஆண்டவரே பரிந்துரை ஜெபம் செய்வேன். உமது இதய கதவை நான் தட்டுவேன். பிள்ளைகளுக்கு சுகத்தை நான் பெற்று கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். இதை இந்த வேளையிலே நாம் ஒப்பு கொடுப்போம். எஸ் ஆண்டவரே, எங்களுக்காய் இவ்வுலகம் வந்த தெய்வமே, இதோ நாங்கள் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் தேடி வந்து சுகத்தை தருகின்ற தெய்வமே, யெகோவா ராஃபா, நீர் சுகம் தர வேண்டும். ஆண்டவரே நீர் குணப்படுத்த வேண்டும். உடல்நலமற்ற பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமாக்க வேண்டும். உம்மையன்றி எங்களுக்கு யார் உண்டு சாமி? நீர் நலப்படுத்தாமல் எங்களை யார் நலப்படுத்துவார்? ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எல்லா உடல்நலமற்ற உறவுகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நலமாக்கி தாரும் சாமி என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்தவாறே ஜெபியுங்கள். குறிப்பாக உடல்நலமற்றவர்கள், வீட்டில் இருக்கின்றவர்கள், படுத்த படுக்கையாயிருக்கின்றவர்கள், மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள், இதோ நலமாக்குகின்ற ஆண்டவர் உங்களை உற்று நோக்குகின்றார். ஆண்டுடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு போதும். ஆண்டவரால் உங்களை சுகப்படுத்த முடியும். ஆண்டவர்கிட்ட அதையே சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு சுகம் தர வேண்டும். நீர் என் ஆண்டவர், என் கடவுள். நீர் என்னை சுகப்படுத்தினால் ஒழிய ஆண்டவரை உம்மை நான் விடவே மாட்டேன் சாமி, எனக்கு இறங்கும் ஆண்டவரை என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா. இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையா, இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையா, சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும்.
மகளை அன்று நிமிர்ந்து துதிக்கச் செய்தி. நிமிர முடியாத மகளை அன்று நிமிர்ந்து துதிக்கச் செய்தி. நிரந்தரமாய் குணமாக்கி உமக்காய் வாழச் செய்தி. நிரந்தரமாய் குணமாக்கி உமக்காய் வாழச் செய்தி. சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா. இயேசு நாமத்தினால் இயேசு ரத்தத்தினால் தூய ஆவியின் வல்லமையால், இயேசு நாமத்தினால் இயேசு ரத்தத்தினால் தூய ஆவியின் வல்லமையால் சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா. தொழு நோய்கள் சுகமானதே உம் திருக்கரம் தொட்டதா. தொழு நோய்கள் சுகமானதே உம் திருக்கரம் தொட்டதா. கடும் வியாதிகள் விலகியதே உமது வல்லமையா. கடும் வியாதிகள் விலகியதே உமது வல்லமையா. சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா. பிறவியிலே மூடவரென்று உம் நாமத்தில் நடந்தாரே. பிறவியிலே மூடவரென்று உன் நாமத்தில் நடந்தாரே. பெரும்பாடுள்ள பெண்ணன்று சாட்சி பகர்ந்தாலே. பெரும்பாடுள்ள பெண்ணன்று சாட்சி பகர்ந்தாளே. சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று
தூய ஆவியின் வல்லமையா இயேசு நாமத்தினால் இயேசு இரத்தத்தினால் தூய ஆவியின் வல்லமையால் சுகம் தர வேண்டும். யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும். யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும். யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும். யெகோவா ராஃபா. ஆண்டவரை உற்று நோக்கி நீங்க ஜெபியுங்க. உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். உடல் நலமற்ற உங்கள் உறவுகளை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு ஆண்டவர் திருப்பாதம் உங்களை ஒப்பு கொடுங்கள். நானே உன்னை குணமாக்கும் என்று வாக்கு கொடுத்து வாக்கு மாறாத தெய்வம் இதோ உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவரே, என்னை நலமாக்கும், நான் நலம் பெறுவேன். ஆண்டவரே, என்னை விடுவியும், நான் விடுதலையை பெற்றுக்கொள்வேன். ஆண்டுடைய திருக்கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மீட்பராகிய ஆண்டவரே, உடல் நலமற்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நாங்கள் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. மருத்துவமனையில் இருக்கின்ற எங்கள் உறவுகளையும் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. படுத்த படுக்கையாய் ஆண்டவரே இருக்கின்ற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஏறாத மருத்துவமனை இல்லை, சாப்பிடாத மருந்து இல்லை, இருந்தாலும் மருத்துவர்களால் என்னை குணப்படுத்த முடியவில்லை, மருந்துகளால் எங்களை குணப்படுத்த முடியவில்லை என்று போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நாங்களும் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இயேசு ஆண்டவரே, நீர் இறங்கும் ஆண்டவரே. உடல் நலமற்ற எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும் சாமி. ஆண்டவரே, உமது நாமத்தினால், இயேசு என்கின்ற நாமத்தினால், உமது நாமத்தை உச்சரிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இதோ நீர் இரக்கத்தோடு தயவாய் கண்ணோக்க வேண்டுமாய் உம் பாதம் பற்றி ஜெபிக்கிறோம் சாமி. இதோ இந்த வழியிலே இந்த நற்கருணை ஆராதனை வழியிலே இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும், உடல் நலமற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் சாமி. தொட்டு நலமாக்கும் ஆண்டவரே. கண்ணீரோடு, மனபாரத்தோடு, மனது உருக்கத்தோடு ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, இறங்குகின்ற ஆண்டவரே, எனக்கு இறங்கும் சாமி. என்னை நலமாக்கும், நான் நலத்தை பெற்றுக்கொள்வேன் என்று மன்றாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தயவாய் கண்ணோக்கும். உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே தொட்டு நலமாக்கும் சாமி. ஆண்டவர் எனக்கு இறங்கினார், ஆண்டவரின் கடைக்கண் பார்வை எனக்கு கிடைத்தது, ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை சுகப்படுத்தினார், எனக்கு நலத்தை கொடுத்தார் என்று உன் பிள்ளைகள் நன்றி சொல்கின்ற சூழலை நீர் உருவாக்கு தாரும் சாமி. ஆண்டவரே, கேன்சர் வியாதியினால், ஆண்டவரே மூட்டு வியாதியினால், இதய வியாதியினால், மூட்டு வலியினால், இன்னும் பல்வேறு விதமான ஆண்டவரே உள் நோய்களினால் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும் சாமி. உம்மை விட்டால் எங்கள் பிள்ளைகளுக்கு கதியில்லை. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் சுகம் தர வேண்டும். நீர் யெகோவா ராஃபா, உமது நாமத்தினால், உமது இரத்தத்தினால்
உமது வார்த்தையினால், உமது நற்கருணை பிரசன்னத்தினால் எங்கள் பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கட்டும் சாமி. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தை உண்மையாகுகின்றபடி நீர் எங்கள் பிள்ளைகளை சுகமாக்கி தாரும். திருப்பாடல் 107:20 நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறே. உமது வாக்கு தத்தத்தின்படி உம் பிள்ளைகளை நலமாக்கும். இதோ இந்த வழியிலே மகளே, மகனே, விரும்புகிறேன் சுகமாக என்று சொல்லி உமது வார்த்தையினால் உம் பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவதற்காய், இப்பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்குவதற்காய் ஆண்டவரே, உம் பிள்ளைகளை தொடுவதற்காய், உமது நற்கருணை பிரசனத்தினால் உம் பிள்ளைகளை மூடிக்கொள்வதற்காய், உம் பிள்ளைகளுக்கு சுகத்தை தருவதற்காய், உம் பிள்ளைகளுக்கு நலத்தை தருவதற்காய் நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் சாமி. அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விற்று சென்றி உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ என்னாலும் எங்களுக்கு அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.